நேரங்கால தெரியாம ஏன்டி இப்படி ஃபோன் பண்ணி தொல்லை பண்ற? கூல் என்ன கூல், பிபி ஏறிட போகுது, உட்காருங்க. ஏய் சே, எதுக்கு ஃபோன் பண்ண முதல்ல சொல்லு. அண்ணே, தங்கச்சி மேல கோவப்படக்கூடாது, கூலா பேசணும். ஒரு முக்கியமான விஷயம், அதான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன். ஏய், என்ன அண்ணன் தங்கச்சின்னு உறவு முறை சொல்லி கூப்பிடுறியா? அன்னைக்கு மைனா கிட்ட நடிச்சதோட நம்ம உறவு முடிஞ்சு போச்சு. இப்ப எதுக்கு நீ கூப்பிட்டா முதல்ல அதை சொல்லி தொலை. அண்ணே, அதுவா, எனக்கு 1 2 3 4 5 எனக்கு ஒரு 5 lakhs மணி வேணும்னே. என்னது, 5 லட்சம் ரூபாய் பணம் வேணுமா? ஆமாங்கண்ணே, 5 லட்சம் ரூபாய் 5 எல்லுங்கண்ணே. ஏய், 5 எள்ளும் கிடையாது, 5 புண்ணாக்கும் கிடையாது. நீ நடிச்ச நடிப்புக்கெல்லாம் 5000 உனக்கு ஜாஸ்தி, உனக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் கேக்குதா? இங்க பாரு, கண்ணை மூடி கண்ணை திறக்கத்துல அப்படியே ஓடி போயிடு. என்ன பிளாக்மெயில் பண்றியா? எனக்கு இந்த பிளாக்மெயிலும் தெரியாது, இந்த ஒயிட் காக்காவும் தெரியாதுண்ணே. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் மைனா மட்டும்தான், அதுவும் உங்கனால. என்னையா மதனு? ஏய், என்னது யாவா? போனா போகுதுன்னு உன்னை அண்ணனு மரியாதையா சொன்னா என்னையே மிரட்டி பாக்குறியாக்கும். நான் அடிச்சதுக்கு 5000 மணி தான் பரவாயில்ல. ஆனா நீ மைனாவை ஏமாத்தி என்னைய தங்கச்சி நல்லா நம்ப வச்சு அவகிட்ட கல்யாணத்துக்கெல்லாம் சம்மதம் வாங்கினியே, அதுக்கு என்ன வேலை தெரியுமா? யோ, நீ பண்றதுல ஃப்ராட் வேலை இல்லையா? நாளைக்கு மைனா உங்கூட சேர்ந்து என்னையும் போலீஸ் கிட்ட மாட்ட வச்சா கம்பி என்றது யாரு? நீ மட்டும் இல்ல, நானும் தான். ஏதோ நான் நடிச்சதுக்கு கூலி கேட்டா நீ என்ன ஜெயிலியே தள்ளிடு போல இருக்கு. இங்க பாரு, அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது. 5 லட்சம் ரூபாய்லாம் உனக்கு தர முடியாது. இங்க இருந்து போடி. ஹலோ, என்ன வாடி போடின்னு என்ன துரத்துறதுலயே குறியா இருக்கீங்க மதன் சார்? நீங்க எனக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, நான் நேரா உங்க மைனா கிட்ட போய், நீங்க எனக்கு அண்ணி இல்ல, மதன் தான் என்ன பணத்துக்கு தங்கச்சி தங்கச்சின்னு நடிக்க வச்சு உங்களை ஏமாத்தி விட்டாருன்னு நான் போய் சொல்லிடுவேன். ஓகேவா? அதுக்கப்புறம் உன்ற இந்த வேஷம் இருக்கே, இதெல்லாம் கரைஞ்சு போயிடும். எனக்கு இந்த 5 lakhs கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு உங்க மைனா கிடைச்சிருவா. அப்படி கொடுக்கலன்னு மட்டும் வச்சுக்கோங்களேன், உங்க மைனாவும் கிடைக்காது, உங்க மைனாவோட ஒரு இறகும் கிடைக்காது. என் கையில இப்ப பணம் இல்லடி. போய் சொல்லாத கண்ணு. நீங்க பேங்க்ல போய் கட்டு கட்டா பணம் எடுக்கிறத நான் பார்த்துட்டேனே. ஆமாண்ணே, நான் நீங்க பணம் எடுக்கிறத பார்த்துட்டேன். அதனாலதான் நீங்க வர்றதுக்கு முன்னாடியே நான் இங்க வந்து உக்காந்துட்டேன். சும்மா லைட்டா போயிட்டு காரை திறந்துட்டு பணம் எடுத்துட்டு வாங்க போங்க. ஏய், அதெல்லாம் தர முடியாது, போடி. அப்படியா? சரி, என்னோட சொந்த அண்ணன், என் கூட பிறந்த அண்ணன், கட்டிக்க போற என் அண்ணிக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட வேண்டியதான். என்ன, ஒண்ணு பணத்தை கொடு, இல்ல என்ற அன்னைக்கு போன பண்ண விடு. ஏய், இருடி. நீ கேட்ட பணத்தை நான் கொடுத்து தொலைக்கிறேன். என்னன்னா பாத்துட்டே இருக்கிறீங்க? அந்த 1000 rupees கட்டு சும்மா 5 தூக்கிட்டு வாங்க. சட்டு புட்டுன்னு வாங்குனே. இப்ப போங்க சார். மதன், என்ன மதன், உங்க தங்கச்சி கிட்டயே இவ்வளவு
இப்படி கட்டு கட்டா பணம் கொடுத்துட்டு இருக்கீங்க? அது மைனா, நீ என்ன இந்த பக்கம்? அது தங்கச்சிக்கு சீதனமா பணம் கொடுக்க வேண்டியிருந்தது, அதான் கொடுத்துட்டு இருந்தேன். இல்லம்மா? ஓ ஆமா அண்ணி, ஆமா நம்புங்க. எனக்கு கல்யாணத்துக்கு சீதனமா கொடுக்க வேண்டிய அமௌண்ட்ல கொஞ்சம் பாக்கி இருந்தது, அதான் என்கிட்ட கொடுத்துட்டு இருந்தாரு. அண்ணி பாருங்க அண்ணி, இந்த மாதிரி பாக்குற இடத்துல எல்லாம் எனக்கு தவணை முறையா கொடுத்துட்டு இருந்தாருன்னா எப்படி முடியும்? எனக்கு ஒரே தவணையா கொடுத்தா எனக்கும் யூஸ் ஆகும்ல, சொல்லுங்க அண்ணி. நான் 2 கிரவுண்ட் இடம் வாங்க அட்வான்ஸ் கொடுத்துட்டு தவிச்சிட்டு கிடக்குறேன். அண்ணே, அந்த பாக்கி 50 lakhs rupees இருக்கு, அதை எப்பனே செட்டில் பண்ண போற? அண்ணியோட கல்யாண செலவு வேற உனக்கு தலைக்கு மேல இருக்கும், அதுக்குள்ள ஏன் கணக்க முடிச்சிருவீங்களா? முடிக்கிறேன். மதன், என்னத்த முடிக்கிறேன்னு சொல்றீங்க? அது ஒண்ணு இல்ல மைனா, தங்கச்சினாலே கூட வரதட்சணையா இருக்கும்ல, இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நோ ப்ராப்ளம். நீ நம்ம கல்யாணத்துக்கு ரெடியாகு. என்னாச்சு மதன், ஏன் இப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்க? ஏன் இப்படி டென்ஷனா இருக்கீங்க? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அது தங்கச்சினாலே டென்ஷன் இருக்க தானே செய்யும், அதான். என்ன ரோஜா? ஆமா ஆமா. அட்டோ நிறுத்துப்பா, நிறுத்து. இந்தப்பா. தங்கச்சி கல்யாணம் ஆனாலே பிரச்சனை தான். டேய் மதன், மைனாவோட இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? மைனா, என்னம்மா, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி. நீங்க மாட்டிக்கிட்டனே, எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. டேய், என்ன யோசிக்கிற? ஏதாவது பிரச்சனையா சொல்லு. நோ நோ ஆண்டி, அது ஒண்ணும் இல்ல. நான் வந்த வழியில மதன் ரோஜா கிட்ட பேசிட்டு இருந்தாரு, நான் பார்த்துட்டு பேசாம போனா மதன் கோச்சுப்பாரு, அதான் நான் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். தட்ஸ் ஆல். ஓ ஆமா, இந்த பொண்ணு யாரு? ஆமா, இந்த பொண்ணு யாரு? மதன், என்ன சொல்றாங்க இவங்க? அது சொல்லுடா, யார் இந்த பொண்ணு? அம்மா, என்னம்மா நீ பெத்த பொண்ண போய் யாருன்னு கேக்குற? என்னதான் இவன் மேல கோவமா இருந்தாலும் அதுக்கு நீ இப்படியா கேப்ப? ரோஜாமா, என்னம்மா, இன்னும் ரோஜா மேல இருக்க கோவம் உனக்கு போலியா? இவ ரோஜாவா? என்ன குழப்பறான்? அதம்மா, ரோஜா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு ஓடிட்டான்னு கோவத்துல இருந்தால, அதனால மன்னிக்காம இருந்துருவியா என்ன? அம்மா, நீ பெத்த பொண்ணுமா ரோஜாமா. அது வந்து ரோஜா ஜெடி, அம்மா தான் வந்துட்டாங்கல்ல, அவங்கள பார்த்த உடனே அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு கால்ல விழுந்து கதற வேண்டாம், போய் கால்ல விழி. அது அம்மா, என்ன மன்னிச்சிடுமா, 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 என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுமா, நான் ஓடி போனது தப்புதாம்மா, என்ன மன்னிச்சிடுமா. அம்மா, என்னம்மா எதுவுமே பேசாம இருக்க? ஓ, திடீர்னு பெத்த பொண்ண பார்த்ததும் பாசத்துல உனக்கு பேச்சே வரலையா? ஆசீர்வாதம் பண்ணி தூக்கி விடுமா. மைனா தப்பா நினைக்க போறா, ஆசீர்வாதம் பண்ணி தூக்கி விடுமா. மதன் ஏதோ நாடகம் ஆடுறான், நாமளும் ஒத்து உத வேண்டியதுதான். நடக்கிறத அப்புறம் பாத்துக்குவோம். என்ன மன்னிச்சிடுமா, என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கம்மா. அம்மா, எழுந்துருமா ரோஜா, எழுந்துரு. உனக்கு எப்படிமா மனசு வந்துச்சு? பெத்த வயிறு பத்தி எரியுது. உனக்காக நான் பட்ட வேதனை உன் அண்ணன் மதனுக்கு தான் தெரியும். என்னடா மதன், நான் சொல்றது சரிதானே? அம்மா, நீ ரொம்ப ஃபீல் பண்ணாதம்மா, அதான் ரோஜாவே வந்துட்டாளே. மைனா, இன்னைக்கு உன்னால என் தங்கச்சியும் அம்மாவும் ஒன்று சேர்ந்துட்டாங்க, இதுக்கப்புறம் நீயும் நானும் ஒன்று சேரணும். ஓகே மதன். மதன், உங்க தங்கச்சி மேல நீங்க இவ்ளோ அக்கறையா இருக்கிறத நினைச்சா
எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மணிமாலா, உனக்கு யோகம் தாண்டி. பையன்கிட்ட பணத்தை உருவியாச்சு, இப்போ ஆத்தா கிட்ட நகை வெயிட்டா இருக்குது. மொத்த நகையும் ஆட்டை போட வேண்டியதுதான். என்ன இவ பார்வையே சரியில்லை. மணிமாலா, உன்ற நடிப்ப ஆரம்பி. ரோஜா விடு ரோஜா, அம்மா தானே சொன்னாங்க, அதுக்கே போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அம்மா, நீ போட்டிருக்கிற தங்க வளையலு எனக்காக எடுத்து வச்சதுதானுமா? கொடுங்கம்மா. நல்ல வேலைம்மா, நீ என் கல்யாணத்துக்கு போட வேண்டிய வளையல இன்னைக்கு நீ கையில போட்டு வந்திருக்கிற. இங்க பாருமா, உன் பொண்ணுனா வெறும் பிளாஸ்டிக்ல தடி வளையல போட்டிருக்க, நீ நிறைய தங்க வளையல போட்டிருக்கிற. அம்மா, இப்ப கூட உன் பொண்ணுக்கு இந்த தங்க வளையல கழட்டி கொடுக்கணும்னு தோணலையாமா? அது நீ வீட்டுக்கு வாமா, நீ ஆசைப்பட்ட மாதிரி வளையல் போட்டு விடுறேன். அண்ணி சொல்லுங்க அண்ணி. என்ன ஆண்டி நீங்க இப்பவே ரோஜாவுக்கு இங்கே இந்த வலையில கழட்டி போட்டு விடுங்க. ஆமாமா. பாருங்க, பாவம் உங்க பொண்ணு பிளாஸ்டிக் வளையல் போட்டிருக்கா. இந்த மாதிரி வளையல் போட்டிருந்தா உங்களுக்கு தானே அசிங்கம். அது மட்டும் இல்ல, நீங்க பெத்த பொண்ணு ஆசைப்படுது, நீங்க குடுக்கலன்னு சொன்னா பாவம் இவங்க ஏமாந்து போயிடுவாங்கல்ல. அது நான் நல்ல நேரம் நல்ல நாளா பார்த்து நானே அவ கையில போட்டு விடுறேன். போதுமா? மதன், நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கோம். இதை விட நல்ல நேரம் கிடைக்குமா என்ன? இதே நல்ல நேரம், என்ன சொல்றீங்க? ரைட்? தேங்க்ஸ் அண்ணி. என்ன சொல்லுங்க. அம்மா, மைனாவே சொல்லிட்டாலேம்மா, கழட்டி கொடுத்துருமா, கொடுத்துரு. குடுமா. நல்லா இருக்குல்லம்மா. அம்மா, இந்த கையில இருக்கிறதே கழட்டுமா? ஐயா காட்டுமா, நான் கழட்டிக்கிறேன். குடுமா. டேய் மதன், ஆத்துல கொட்டினாலும் அளந்து கொட்டணும்னு சொல்லுவாங்கடா. என்ன ஆண்டி நீங்க பெத்த பொண்ணுக்கு தானே போடுறீங்க, ஏன் இவ்ளோ ஃபீல் பண்றீங்க? மதன், நீங்களாவது சொல்லுங்க. அம்மா, நீ ஒன்னும் சொல்லாதம்மா, அப்புறம் மைனா நம்மளை பத்தி என்ன நினைப்பா? அது சரிடா, 10 பவுன் வளையல்டா. விடுமா, தங்கச்சிக்கு தானம்மா செய்ற. ஏய், அம்மா, கையில வளையல் போட்டீங்க, அழகா இருக்கு, நல்லா இருக்கு. ஆனா என் கழுத்துல ஒண்ணுமே இல்ல. அம்மா, இந்த செயின் ரொம்ப நல்லா இருக்கு. அது தாலி தாலி தாலி. அத நீங்களே வச்சுக்கோங்க. இந்த செயின் ரொம்ப நல்லா இருக்கே, நான் இப்போதைக்கு இதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கிறேன். அண்ணி சொல்லுங்க நீ. ஆமா ஆண்டி, பெத்த பொண்ணு கழுத்துல ஒண்ணுமே இல்லாம இருக்கும்போது அம்மா மட்டும் கழுத்து நிறைய நகை போட்டிருந்தா பாக்குறவங்க எல்லாம் தப்பா தானே சொல்லுவாங்க. சோ கழட்டி போட்டுருங்க. மதன், அம்மா கழட்டி போடுமா. செயினை கழட்டுமா, கஷ்டப்படாத, நான் வேணா கழட்டிடுறேன். அம்பிட்டுதான். நல்லா இருக்குமா, டிசைன் கூட சூப்பரா இருக்குது. இட்ஸ் நைஸ். நல்லா இருக்குல்ல நீ? அம்மா, வளையல கொடுத்துட்டீங்க, செயின் கொடுத்துட்டீங்க, விரல் எல்லாம் இதெல்லாம் பழசு தேஞ்சு போன மோதிரம். இதெல்லாம் கூட கேட்டா கொடுக்க மாட்டேன்னா சொல்லுவீங்க. இல்லம்மா, மோதிரம் டைட்டா இருக்கு, வராது. ஐயோ, இந்த கையில 2, அந்த கையில காட்டுங்க, அதுல 3 போட்டுருக்கீங்க. அம்மா தயங்காதீங்கம்மா, கழட்டி கொடுத்துருங்கம்மா. ஐயோ, சொன்ன கேளு, வராது. நீ வராது. வருமா ரோஜா, இருங்கனே. அம்மாவோட நகை எல்லாமே பொண்ணுக்கு தானே சொந்தம், அதனாலதான். வராது, இது வராது, வராது, வரும் வரும் வரும். அப்படிதான் வந்துருச்சு. அண்ணி அழகா இருக்குல்ல? அம்மா, காதுல இருக்கிற கம்மல் டிசைன் புதுசா? இங்க பாரு, இங்க பாரு, என் காதுல இருக்கிறதெல்லாம் பழசுமா. மா, உன் காது இருக்கிறத கழட்டி குடுமா, குடுமா, குடுமா. அண்ணி, என்ன ஆண்டி இது கழட்டுறேன். அம்மா, உன்கிட்ட
கால்ல ஒரு டைமண்ட் போட்ட கொலுசு இருக்குமே, அது இன்னைக்கு போட்டு வரல. கொடுங்கம்மா. அண்ணி சொல்லுங்க அண்ணி. எங்க காமிங்க பாப்போம். ஆ, அண்ணி ரொம்ப அழகா இருக்குல்ல இந்த கொலுசு. Oh, it's fantastic. ஆண்டி செலெக்ஷன் சூப்பர். அம்மா, இந்த கால்ல இருக்கிற செருப்பும் வேணுமா? ஆமாமா. இது எனக்கு பாத்ரூம் போறதுக்கு யூஸ் ஆகும்ல. அம்மா, நீ கட்டி இருக்கிற புடவை ரொம்ப நல்லா இருக்குது. ஐயோ, இது கொடுக்க முடியாது. கவலைப்படாதீங்க. இப்ப நீங்க இந்த கட்டின புடவையோட இருக்கீங்களா, அதனால நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை பார்க்கும்போது இந்த புடவை எனக்கு கொடுத்துடணும். என்னன்னு இந்த புடவையில நான் நல்லா இருப்பேன்ல? நல்லா இருப்ப ரோஜா. அப்போ அம்மா நான் கிளம்புறேம்மா. அண்ணே நான் போயிட்டு வரேன். பாய் அண்ணி, நான் போயிட்டு வரேன். உங்களால தான் இதெல்லாம் கிடைச்சது. தேங்க்யூ so மச். என்ன ரோஜா, இப்போ உனக்கு திருப்தியா? அண்ணி, எனக்கு ஏதாவது மிச்சம் மீது குறை இருந்தா நான் உங்ககிட்டயே கேட்டு வாங்கிக்கிறேன். இப்ப நான் வரேன். அம்மா பாய்மா. அண்ணே பாய்ண்ணே. பாய், நீ வரேன். பாய். ரோஜா ரோஜா என்ன? தங்கச்சி நில்லு ரோஜா. வா, நம்ம கார் இருக்குது. அண்ணனே உன்னை கொண்டு போய் வழியில இறக்கி விட்டுறான். வா. இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேணானே. இத பாரு, நீ அம்மாவை கூப்பிட்டு போனா போதும். சரியா? இல்ல ரோஜா. ரோஜா 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 இங்க வாமா. பையில பணம் வச்சிருக்க, நிறைய நகைலாம் போட்டிருக்க. வழியில பயமா எதுக்கு? பாதுகாப்பா நானே வந்து இறக்கி விட்டுறேனே. நீ எதுவும் செய்வேனா, நானே போய்க்கிறேன். பாய் அண்ணி. எனக்கு மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல. பாய். என்ன பத்தி கவலைப்படாதீங்க. ரோஜா ரோஜா. ரோடின்னு கூட பார்க்காம உங்க தங்கச்சிக்கு வரதட்சணையா உங்க அம்மா கையில இருந்த வளையல், தோடு, செயின், கால் கொலுசு இதெல்லாம் போட்டு விடுறீங்க. நல்லம்மா, நல்ல புள்ள. ஐ லைக் இட். ஓகே, நான் வரேன். நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுவோம் ஆண்டி. ஓகே, டேக் கேர். சரிம்மா. பாய். பாய். டேய் மதன், என்னடா இது? அந்த பொண்ணு என்னடா இப்படி ஏமாத்திட்டு போயிட்டா? இன்னைக்குன்னு பார்த்து என்ன மூளை ஆக்கிட்டு போறா. யாரு அவ? மொத்தமா உருவிட்டு போயிட்டா. என்னடா இது? என்னடா நடக்குது? மோ, அது ஒரு பெரிய கதைமா. நான் உனக்கு அப்புறமா சொல்றேன். இங்க பாருமா, நீ மைனாக்காக இதெல்லாம் கொஞ்சம் பொறுத்துக்கோமா. நமக்கு நகையம்மா முக்கியம், மைனா தான் முக்கியம். தோ ஓடி போனால இவ்வளவுதான் என் தங்கச்சி ரோஜான்னு மைனா கிட்ட சொல்லிட்டேன். ஐயோ, என் வீக்னஸ புரிஞ்சுக்கிட்டு சரியா யூஸ் பண்ணிக்கிறாமா அவ. அட பாவி, இப்ப தங்கச்சியை கூட மாத்திட்டியா? ஐயோ, இந்த கதை எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியலையே. அம்மா, மைனாவை கல்யாணம் பண்றதுக்காக அவசியம் உன்னையே மாத்திடுவேன். மாத்துவடா, மாத்துவடா. நீ மாத்துவ. பார்த்தாலே தெரிஞ்சு போச்சு, பார்த்தாலே தெரிஞ்சு போச்சுப்பா. என்னது இது? வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைனா கூட என்னையும் அருக்காணியும் தான் சாம்பிராணி போக போடுன்னு பெரியம்மா சொல்லுவாங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமையும் இல்ல செவ்வாய்க்கிழமையும் இல்ல. எதுக்கு இந்த பெரியம்மா விழுந்து விழுந்து சாம்பிராணி போடுது? என்னன்னு தெரியலையே. சின்னதா, அடப்பாவீங்களா, என்ன நடக்குது இங்க? அந்த அர்ச்சனாவோட புருஷன் பொண்ணுரங்கமும் இந்த சக்தியும் மாலையும் கையுமா போயிட்டு இருக்காங்க. இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு தெரியலையே. என்னப்பா, ரெண்டு பேரும் நல்லபடியா சாமி கும்பிட்டீங்களா? கும்பிட்டோம். ஐயோ, என்னது இது? சக்தியும் பொண்ணுரங்கமும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா? எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. குடுமா மாலை கொடு. இந்தா ஜனதா. பொண்ணு,
மாலையை மாத்திக்கங்க. மாலை மாத்திக்கிறாங்க. எவிடன்ஸ் எவிடன்ஸ் எவிடன்ஸ். இந்தம்மா. எங்களை ஆசீர்வாதம் பண்ண சின்னதா. நல்லா இருங்க. 16 பெற்று பெருவாழ்வு வாழணும். சந்தோஷமா இருங்க. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருங்க. இவங்க தான் திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு பார்த்தா தங்கம்மா ஆசீர்வாதம் வேற பண்ணுது. தப்பு பண்றவங்களை விட அந்த தப்புக்கு துணை போறவங்க தான் முக்கியமான ஆர்கெஸ்ட்ரா. எல்லாம் உன் ஆசீர்வாதம் சின்னதா. நீங்க 2 பேரும் நீடோழி தீர்க்காயுசா நல்லா இருக்கணும். மனசுல உள்ள குழப்பமெல்லாம் தீர்ந்து நிம்மதியா சந்தோஷமா வாழணும். உங்களுக்கு நம்ம குலதெய்வம் வீரகாளி அம்மா நிச்சயமா பாதுகாப்பா இருப்பா. நீங்க கவலைப்படாதீங்க. கவலைப்படாதீங்க. இந்த விஷயத்த முதல்ல வசந்தம்மா கிட்ட போய் சொல்லணும். இல்லைன்னா எனக்கு தூக்கமா வராது, சோறு தண்ணியும் தொண்டையில இறங்காது. வாயும் வயிறுமா இருக்கிற அர்ச்சனாக்கு துரோகம் பண்றதுக்கு இந்த பொண்ணுரங்கத்துக்கும் சக்திக்கும் எப்படிதான் மனசு வந்ததோ. இதுக்கு இந்த தங்கம்மாவும் ஜால்ரா. உங்க எல்லாரையும் எவிடன்ஸ் 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 தொலைஞ்சிங்க. Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.